நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 250வது திருநாமம் விசிஷ்டாய நமக. வனவாசம் சென்ற ராமன் சுதீக்ஷணர் என்ற முனிவரின் ஆசிரமத்தில் சில காலம் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் தங்கியிருந்தான். அப்போது ராமனை சந்திப்பதற்காக சில முனிவர்கள் அங்கே வந்தார்கள். அருகிலுள்ள தண்டகாரண்யம் என்னும் வனப்பகுதியில் அரக்கர்களின் நடமாட்டம் அதிகரித்து வந்தது. முனிவர்களின் வேள்விகளை தடுப்பதும் முனிவர்களை கொன்று குவிப்பதுமே அவ்வரக்கர்களின் வழக்கமாக இருந்தது. எனவே அந்த அரக்கர் கூட்டங்களையெல்லாம் அழித்தொழித்து முனிவர்களுக்கு அபயம் அளிக்க வேண்டும் என்று ராமனிடம் பிரார்த்தனை செய்வதற்காக ராமனிடம் அம்முனிவர்கள் வந்தார்கள். அவர்களை மதிப்போடும் மரியாதையோடும் வரவேற்ற ராமனிடம் அம்முனிவர் கூட்டத்தின் தலைவர், ராமா, உன் எழிலில் மயங்கிய நாங்கள் உங்களை ஆலிங்கனம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி வந்துள்ளோம் என்று கூறினார். மற்ற முனிவர்களும், ஆம் ராமா, உன்னை ஆற தழுவிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி வந்துள்ளோம் என்றார்கள். ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் என்ற ரீதியில் ஏகபத்தினி விரதனான ராமன், முனிவர்களே, சீதாதேவி ஒருத்தித்தான் என்னை ஆலிங்கனம் செய்து கொள்ள இயலும். அவளை தவிர வேறு யாருக்கும் அந்த உரிமையை இந்த அவதாரத்தில் நான் வழங்கவில்லை என்று கூறினான். அதை கேட்டு மிகவும் வருந்திய முனிவர்கள், ராமா, நாங்கள் உன்னிடம் பணமோ பொருளோ அரசோ கேட்டு வரவில்லையே. உன் மீது உள்ள பக்தியால் உன்னை ஆற தழுவுகின்ற பாக்கியத்தைத்தானே பிரார்த்திக்கின்றோம். அதை கூட எங்களுக்கு அருளமாட்டாயோ என்று கேட்டார்கள். அதற்கு ராமன், இந்த அவதாரத்தில் தான் வேறு யாரையும் தழுவிக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னேன். எனது அடுத்த அவதாரமான கிருஷ்ணாவதாரத்தில் நீங்கள் அனைவரும் ஆயர்பாடியில் உள்ள ஆய்ச்சிகளாக வந்து பிறப்பீர்கள். அப்போது நானே உங்களை தேடி வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் நெஞ்சார அணைத்துக் கொள்வேன் என்றான். மேலும் வேறு ஏதாவது பிரார்த்தனைகள் உள்ளதா என்று அந்த முனிவர்களிடம் கேட்டான் ராமன். வேறு எந்த பிரார்த்தனையும் இல்லை. உன்னை தழுவிக்கொள்ளும் பேற்றை அடுத்த அவதாரத்தில் அருளியமைக்கு மிகவும் நன்றி என்று சொல்லிவிட்டு முனிவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். செல்லும் வழியில் முனிவர் கூட்டத்தின் தலைவரிடம் ஒரு முனிவர், சுவாமி, அரக்கர்களை எதிர்த்து போரிட்டு அவர்களை வதம் செய்யுமாறு ராமனிடம் பிரார்த்திக்க சென்றோம். ஆனால் அதை பிரார்த்திக்காமல் ராமனை ஆலிங்கனம் செய்யும் பேற்றை பிரார்த்தித்து விட்டு திரும்பி வந்து விட்டோமே என்று கேட்டார். அதற்கு அம்முனிவர் தலைவர், நான் ராமனை காண செல்லும் முன் அவனது வீர தீர பராக்கிரமத்தை கருத்தில் கொண்டு அரக்கரிடம் அவனை போர் புரிய சொல்லலாம் என்று கருதினேன். ஆனால் ராமனின் அந்த மென்மையான உடலையும் கண்கொள்ளா வடிவழகையும் கண்ட மாத்திரத்தில் அவனை அள்ளி அணைக்கத்தான் தோன்றியதே ஒழிய இவ்வளவு மென்மையான ராமனை அரக்கர்களை எதிர்த்து போர் புரிய சொல்ல எனக்கு மனம் வரவில்லை. அதனால் தான் ஆலிங்கனம் செய்து கொள்ளும் பாக்கியத்தை மட்டும் பிரார்த்தித்து விட்டு திரும்பிவிட்டேன். மற்ற முனிவர்களும் என்னைப் போலவே அவன் எழிலில் மயங்கிவிட்டதால் போர் புரிவதை பற்றி யாருமே பேசவில்லை என்றார். இதுவரை நீங்கள் ராமனை கண்டதே இல்லையா? இப்போது மட்டும் ஏன் இந்த திடீர் ஆசை என்று கேட்டார் மற்றொரு முனிவர். அதற்கு முனிவர் தலைவர், இதுவரை நான் ராமனை நாட்டில் தரிசித்திருக்கிறேன். அப்போதெல்லாம் அவன் அணிந்திருக்கும் ஆடை ஆபரணங்கள் அவனது உண்மையான திருமேனி அழகை மறைத்துவிடும். ஆனால் இப்போது ஆடை ஆபரணங்களை களைந்துவிட்டு வெறும் மரவுரியோடு வனவாசம் வந்தபடியால் ராமனின் முழுமையான வடிவழகை நான் காண நேர்ந்தது. அதனால்தான் இதுவரை உண்டாகாத ஆசை இப்போது உண்டானது என்று கூறினார். பெருமாளை ஆபரணங்களுக்கு அழகு சேர்க்கும் பெருமாள் என்று சொல்வார்கள். நாம் அணிவிக்கும் ஆடைகளாலோ ஆபரணங்களாலோ பெருமாளுக்கு பெருமையோ அழகோ வருவதில்லை. மாறாக அவர் திருமேனியை அலங்கரிப்பதால் ஆடைகளும் ஆபரணங்களும் பெருமை பெறுகின்றன. அவை இல்லாவிடினும் அவரது திருமேனி எழிலும் பொலிவும் பெருமையும் குன்றாமல் இருக்கும். இவ்வாறு மிக உயர்ந்தவராகவும் தனது உயர்வுக்கு வேறு எந்த பொருளின் உதவியை எதிர்பாராதவராகவும் திருமால் திகழ்வதால் விசிஷ்ட என்று அழைக்கப்படுகிறார்.
விசிஷ்ட என்றால் மிக உயர்ந்தவர் என்று பொருள். அதுவே சஹஸ்ரநாமத்தின் 250வது திருநாமம். விசிஷ்டாய நம என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வாழ்வில் அனைத்து விதமான உயர்வுகளும் கிட்டும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.